என் பேர் வந்து மணிகண்டன். TNUSRB படிக்க வந்திருக்கேன். நான் எஸ்ஐக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் பிசிக்காக ஜாயின் பண்ணேன். இப்போ பிசியில் ஒர்க் மார்க்கில் ஃபெயில் ஆனதால் இப்போ எஸ்ஐக்கு மறுபடியும் படிக்கிறதுக்காக நான் திருப்பி வந்திருக்கேன். எங்கள் ஃபீஸ் வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபீஸ்க்கு எனக்கு இது 65% வந்து எங்களுக்கு ஆஃபர் கொடுத்து மறுபடியும் கூப்பிட்டுருக்காங்க. அதனால் ஃபீஸ் மறுபடியும் கட்டிவிட்டு நான் படிக்க திருப்பி வந்திருக்கேன். 2 வீக்ஸாக வந்து பேசிக் கிளாஸ் எங்களுக்கு போயிருக்கு. சயின்ஸு, பாலிட்டி, மேக்ஸு, சைக்காலஜி எல்லா கிளாஸ் பேசிக் கிளாஸ் போயிருக்கு. இன்னும் நெக்ஸ்ட்டு 70 டேஸ்க்கு வந்து எங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்னென்ன கிளாஸ் போகும், பேசிக் என்னென்ன போகும், கிளாஸ் என்னென்ன போகும், ஈவினிங் வந்து சர்க்கிள் போகும், டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. 70 டேஸ்க்கு என்னென்ன ஷெட்யூலோ அதில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வாட்ஸ்அப் குரூப்பில் வந்திருக்கு. ஃபிசிக்கலை பற்றி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. செஸ்ட்டு, ஹைட்டு, வெயிட்டு எல்லாம் மெஷர்மெண்ட்டாக ஆகிறது. நான் ஆக்சுவலாக வந்து ஹைட் வந்து பயந்துட்டு இருந்தேன். நான் 170 இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து ஹைட்டை அளந்துட்டு 170 இருக்குது, நீங்கள் போகலாம், மேலே படலாம், எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நியூட்ரிஷன் டீம் வந்திருக்காங்க. நீங்கள் நியூட்ரிஷன் டீம் வந்து நான் சாப்பாடு எப்படி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக வந்து நான் சாப்பாடை வந்து மாற்றி எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்க வந்து இந்த பிரகாரம் எடுத்துக்கோங்க, லைனாக எடுத்துக்கங்க, உங்களுக்கு ஹெல்த்தாக தான் இருக்கீங்க, இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போகலான்னு இருக்கேன். இதுக்கப்புறம் நான் ஒர்க் மார்க்கில் ஃபெயில் ஆனதால் ரிட்டர்னில் ஃபெயில் ஆகிட்டேன். பிசி அட்டன் பண்ணது கிடையாது. இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் ஃபிசிக்கல். நாளைக்கு வந்து ஃபிசிக்கல் கிரவுண்டுக்கு கூட்டு போகலான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் தெரியும் நாளைக்கு எப்படி போகலாம் அப்படின்னு.